2 தரம். 18.75 ரூபாய்க்கு ஏலம் விட்டாச்சு. லாபம் 3 தரம். சேலை கேட்டது யாரு? யாரு பாரு? நமக்கு தானுங்க. ஏமாச்சான் புடவை என்ன பிறந்தவளுக்கா? ஆமா அதானே. 18 ரூபாய் 75 பைசா கொடுப்பா. யோ, நான் 18.75 ரூபாய்க்கு ஏலம் கூறினேன். நீ 18 ரூபாய் 75 காசு கேக்குறியா? என்ன நீ ஏமாத்த பாக்குற? அதெல்லாம் நடக்காதியா. அதானே. என் மச்சான் என்ன ஏமாந்தவன் பாத்தியா? டாய் சொல்லேன்டா. ஏயா, இங்க ஏலம் போட வந்ததும் இல்லாம இன்னும் 2 மாசத்துக்கு பொழப்பத்தான நடத்த வேண்டியது இருக்குது. மரியாதையா நடந்துக்கோ மச்சான். 18.75 ரூபாய்க்கு மேல ஒரு தள்ளி காசு கொடுத்துறாத மச்சான். அந்த ஆளை பாத்தரலாம் ஒரு கை. கொடுக்கவே மாட்டேன். கொடுக்காத, நான் பாத்துக்கிறேன். ஏன் உங்ககிட்ட ரகல குடுக்கறத குடியா? மறந்துட்டாங்க. மறந்துடுவேன். இதே வேலையா போச்சு. நாளைக்கு வந்து பேசிக்கலாம். ஏப்பா கரமாடு வாங்கிட்டேலப்பா? வாங்கிட்டுங்க. கண்ணு நல்லா இருக்குதாப்பா? எல்லாம் நல்லா இருக்குதுங்க. என்ன சின்னமணியா சேலை வாங்கிட்டு இந்த ஓட்டமா ஓடுற? அது பெரியவர் மகன் நாளைக்கு படிப்பு முடிச்சிட்டு வாரா இல்லப்பா, அதான் இந்த ஓட்டம் சேலையை வாங்கிட்டு ஓடுறான். சின்னமணியா எங்கடா போற? ஆத்தங்கரைக்கு தான். நம்ம ஊருக்கு பஸ்ல வந்தாலும் ஆத்தங்கரையை தாண்டி வரணும்னா பரிசல்ல தானே வரணும். ராதா வர நேரமாச்சு, நான் போறேன். பெரியவர் வீட்லயே இருக்காரு. விசேஷமாச்சா? வீட்டுல தான் இருக்காரு. பட்டுமா? சரி, தனியா வரணும். ஆமா. போப்பா, முறப்பையன் தானா? ராதாவை கட்டிக்க போறவன் இந்த வழியாத்தான் வருவான். அவனுக்கு கையில்லாத பண்ணிடணும். ஏங்க பராக் பாக்குறீங்க? இல்ல பின்னால ஏதாவது பரிசல் வருதா? ஏன்? பெரியவர் மக ராதா வந்திருக்கணுமே. அருக்காணி மக வைத்திய சம்சாரம் சந்தையில இருந்து வந்தாங்க, போயிட்டாங்க. இன்னைக்கு வரேன்னு சொல்லி கடுதாசி போட்டிருந்தது. என்னடா இப்படி பண்ணிடுச்சு? ஏமாதியா மாமா? எப்படி? நான் தான் அவர்கிட்ட அப்படி சொல்ல சொன்னேன். ஏய், விளையாடுறியா? இந்த ஆத்தங்கரையில ஏமாத்திட்டல, இதே ஆத்தங்கரையில உன்ன ஒரு நாளைக்கு ஏமாத்தனா இல்லையா பார். சரி, எங்க மாமா அப்பா காணோம்? கிண்டலா இருக்கா? ஏன் எங்களை எல்லாம் பார்த்தா மனுஷனா தெரியலையா? மெனக்கெட்டு வந்தோம் பாத்தியா? அதுக்கு இந்த போலமா 10 பைசா கொடுத்து கிழி ஜோசியம் பார்த்து போலாமே. நட நட நட. எங்கடா காணோம்? டேய், எல்லாம் வச்சிருக்கிறீல்ல? வச்சிருக்கேன். என்ன மாமா பாட போறியா? தயவு செஞ்சு என்ன இறக்கி விட்டுரு, நான் நடந்தே வந்துடுறேன். என் பாட்டு முடியாம வண்டி நிக்காது, பேசாம உட்காரு. ஆத்தோரம் மேட்டு மேல, ஆத்தோரம் மேட்டு மேல 6 முழம் சேலை கட்டி ஆடிய செஞ்சு வாரா, ஆடிய செஞ்சு வாரா அக்கா மக, அவ எங்க அக்கா மக. தாகத்துல நான் இருக்க தண்ணீல அவ இறங்கி என்ன பத்தி நினைப்பாளோ அக்கா மக, அவ எங்க அக்கா மக. ஆத்தோரம் மேட்டு மேல 6 முழம் சேலை கட்டி ஆடிய செஞ்சு வாரா, ஆடிய செஞ்சு வாரா அக்கா மக, அவ எங்க அக்கா மக. காலில சலங்கைய கட்டி கையில வளைய போட்டு சமயத்துல நீ கூட நல்லா பாடுற மாமா. நீ பக்கத்துல இருந்தா பாட்டு நல்லாவே வருது உள்ள. காலில சலங்கைய கட்டி கையில வளைய போட்டு நெத்தியில பொட்ட வச்சு கண்டாங்கி சேலைய கட்டி, நெத்தியில பொட்ட வச்சு கண்டாங்கி சேலைய கட்டி ஆத்தோரம் மேட்டு மேல 6 முழம் சேலை கட்டி ஆடிய செஞ்சு வாரா, ஆடிய செஞ்சு வாரா அக்கா மக, அவ எங்க அக்கா மக. தந்தானா தந்தன தானா தந்தானா என்ன மாமா அசிங்கமா பாடுறீங்க? ஆட முழுக்க கேளுவுள்ள. துணிய அவுத்து புட்டா பாத்தியா, மறுபடியும் அசிங்கமா பாடுறிய. அட துவைக்க வந்த துணி அவுத்து புட்டா. ஓஹோ. துணிய அவுத்து புட்டா, தண்ணியில நனைச்சு புட்டா,
என்ன நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கிழிச்சு புட்டா, என்ன நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கிழிச்சு புட்டா. பரவாயில்ல, சமயத்தில் நீ கூட நல்லாவே சிரிக்கிறமா. ஆத்தோரம் மேட்டு மேல 6 முழம் சேலை கட்டி ஆடிய செஞ்சு வாரா, ஆடிய செஞ்சு வாரா அக்கா மகு, அவ எங்க அக்கா மகு. தாகத்தில நான் இருக்க தண்ணியில அவ இறங்கி என்ன பத்தி நினைப்பாளோ அக்கா மகு, அவ எங்க அக்கா மகு. தானா தந்தன தானா தந்தன தானா தானே நானா தானே தன்னானா தன்னானா தானே தன்னானா தானே தந்தன தானா தானே தந்தன தானா. திரும்பி பக்கம் ஓடுங்கடா. இனிமே இந்த பக்கம் வந்தீங்க மருமகன் அடிச்சவன் அவனே. ஆத்திரப்படாதீங்க மாமா. இப்ப என்ன ஆயிடுச்சு? உண்மையில எவன்டா பைய வச்சவன்? நீங்க வேற சட்டம் அடிப்பு கலையாம அவங்கள அடிச்சு போட்டு வந்துருவேன். என்னையோ மாமா அடிக்க முடியும், இதுக்கு போய் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு. மாமா, அவங்க ஏன் அவரை அடிச்சாங்க தெரியுமா? நீ சும்மா இரு மாமா. உன்னாலவர புள்ள வர்ற வழியிலேயே 3 பேர் கிட்ட சொல்லிட்டேன். இப்ப 4வது தடவையா? யார்கிட்ட சொல்ல போறேன்? மாமா கிட்ட தானே. மாமா, ராதாவை பார்க்க ஆசையோட ஆத்தங்கரைக்கு வந்திருக்காரு. டீ கடையில குசும்பு பேசுறவங்க எங்க போறேன்னு கேட்க, ராதாவை பார்க்கன்னு இவரு சொல்ல, நீ பட்டணத்துல படிப்பு முடிச்சு போட்டு தனியா வந்துட்ட. ஆனா நீ கட்டிக்க போறிய ராதா, அவ எவனையாவது கூட்டிக்கிட்டு வருவா அப்படின்னு சாத்தப்ப சொன்னதுதான். அவ்வளவுதான், பல்லு உடைஞ்சுது. அவனுங்க ஆளுங்களை சேர்த்துக்கிட்டு செங்காட்டு வழியா வரும்போது கண்ணுல மிளகா அப்படியே போட்டு அடிச்சு விட்டானுங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் ராதாவை பார்க்கணும்னு ஆசையோட வந்திருக்காரு. அவரால் பார்க்க முடியாம போச்சு. பாவம். அவளை காணும். ஏடா சின்னமணியா,